உணவால் ஏற்படும் பந்தம்னு கேள்விப்பட்டிருப்போங்க. அது பெரும்பாலும் கல்யாண வீட்டு பந்தியில் மட்டுமே ஏற்படும். ஒரு கல்யாண ஆர்டரை திருப்தியாக முடிச்சு கொடுத்துட்டா அந்த குடும்பத்தோட மற்ற விசேஷ ஆர்டர் எல்லாமே அந்த கேட்ரிங்காரங்களுக்கு தான் வருங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா அது பாரம்பரியமாகவே தொடரும். ஆனால் நம்ம லியோ கேட்ரிங்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா உணவு பந்தம் கல்யாண வீட்டுக்காரோட மட்டுமின்றி அங்கே வந்திருந்த அனைத்து சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள் அனைவர்களோடு ஏற்படுங்க. ஏன்னா லியோ கேட்ரிங் சாப்பாட்டோட டேஸ்ட் மட்டுமின்றி அதை பரிமாறும்போது கூடவே இருந்து பரிமாறும் லியோ கேட்ரிங் உரிமையாளர் கார்த்தி அண்ணாவோட அன்பான உபசரிப்புந்தாங்க. இன்றைக்கி கல்யாண ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் சென்னை போகிற ரோட்டில் தேவராஜ் மகாலில் தான் நடந்ததுங்க. இந்த கல்யாண ரிசப்ஷனுக்கு லியோ கேட்ரிங் தான் சமைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3000 பேருக்கு உணவு சமைக்கப்பட்டதுங்க. எந்த ஒரு வேலைக்குமே பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம லியோ கேட்ரிங்கில் பார்த்திங்கன்னா இலை போடுவதிலிருந்து எந்தெந்த உணவுகள் எப்பொழுது பரிமாற வேண்டும், இலையில் எந்த இடத்துல எதை வைக்க வேண்டும், எத்தனை நபர்கள் ஒரே வரிசையில் நின்று பரிமாற வேண்டும் என்பதை லியோ கேட்ரிங் சூப்பர்வைசர் சொல்கிறாருங்க. அதை எடுத்து பார்த்திங்கன்னா உரிமையாளர் கார்த்தி அண்ணாவும் தெளிவாக ஒரு முறை விளக்கம் கொடுத்து விடுகிறாருங்க. இன்றைக்கி ரிசப்ஷனில் மதிய விருந்தில் என்ன மெனுன்னு பார்த்துடலாங்க. ஸ்வீட்ஸில் பார்த்திங்கன்னா அத்திப்பழ ஃப்ரூட் கேக்கு, மினி ஆப்பிள் ஜாங்கிரி, ஸ்டார்டர்ஸ் பார்த்திங்கன்னா வெஜ் மீன் ரோஸ்ட்டு, வாழைப்பூ பருப்பு வடை. மெயின் டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா கோதுமை புல்கா ரொட்டி, பன்னீர் க்ரீன் பீஸ் கிரேவி, மஷ்ரூம் கொத்து பரோட்டா, பால் கறி குருமா, கதம்ப பொரிகள், வெஜ் மட்டன் தம் பிரியாணி, ஆனியன் வெள்ளரி ரைத்தா, பொன்னி அரிசி சாதம், முருங்கைக்காய் சாம்பார், பூண்டு புளிக்குழம்பு, தக்காளி பருப்பு ரசம், கோதுமை அண்டு மாதுளை ஃப்ரூட்ஸ் பாயாசம், அரிசி வடகம், மண்பானை தயிர்.
லியோ கேட்ரிங் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம்னா லியோ கேட்ரிங் உரிமையாளர் கார்த்தி அண்ணாவே விருந்து பரிமாறும்போது பக்கத்துலேருந்து ஒவ்வொருவருக்குமே பார்த்து பார்த்து கவனிக்கிற விதம் தாங்க. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்யாண ரிசப்ஷன் சாப்பாடு செம சூப்பருங்க. கல்யாணத்துக்கு வந்திருந்த கல்யாண வீட்டுக்காரோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே விருந்து சாப்பாடு சாப்பிட்டு ஒவ்வொருவருமே சமையல் அருமைன்னு கார்த்தி அண்ணாவோட கையை பிடிச்சி பாராட்டி இருந்திருந்ததை பார்க்கலாங்க. லியோ கேட்ரிங் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் உணவு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நார்த் இந்தியன் ஃபுட்டுன்னு எல்லாமே சூப்பராக சமைப்பாங்க. டெசர்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா அமுல் ஐஸ்கிரீமுங்க, ஃப்ரூட் சேலட்டு, ஸ்வீட் பீடா, லைவ் கவுண்டரில் பார்த்திங்கன்னா காபி டீ வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கில் பத்திரிக்கை அடித்து லட்சங்களை செலவு செஞ்சு கல்யாணத்தை நடத்துகிறோம். வந்தவங்க வயறார சாப்பிட்டு நம்ம வீட்டு குழந்தைகளை மனசார வாழ்த்த வேண்டுங்க. அதுக்கு நீங்கள் யோசிக்காமல் லியோ கேட்ரிங்கை புக் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு அசத்திடுவாங்க. ஆரோக்கியமான உணவும் அன்பான உபசரிப்புனாலே நம்ம லியோ கேட்ரிங் தாங்க. லியோ கேட்ரிங்கோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்குறாங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு மறக்காமல் லியோ கேட்ரிங்கை புக் பண்ணுங்கள். கல்யாணத்தை ஜம்முன்னு செஞ்சு அசத்துங்க.